கத்திரிக்காயில் ஒரு சூப்பரான சைட் டிஷ் எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாமா? அதுக்கு வந்து கத்திரிக்காய் இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணிட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அது கூட வெங்காயம், தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த ஆயில் ஸ்ப்ரேயர் வந்து புதுசாக வாங்கியிருந்தேன். பட் அதுலேருந்து லைட்டாக ஆயில் லீக் ஆகிட்டுருக்கு. ஸோ யூஸ் பண்ண சரியாயிருமான்னு தெரியல, பார்க்கலாம். ஸோ இப்போ வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கினதும் கொஞ்சமாக சில்லி பவுடர், மஞ்சள் தூள்லாம் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது கூட ஒரு சீக்ரெட் மசாலா ஆட் பண்ணணும். அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, ஒரு வத்தல், மல்லி, மிளகு, ஜீரகம், ஒரு பூண்டு இதெல்லாம் கோஸாக அரைச்சி அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்து எடுத்திங்கன்னா சூப்பரான சைட் டிஷ் ரெடி ஆயிரும். ஸோ அன்றைக்கி மெயின் கோஸை வந்துட்டு பொட்டேட்டோ, சொரக்காய், தென் கேரட் இதெல்லாம் போட்டு குருமா குழம்பு மாதிரி பண்ணியிருந்தேன். இதில் வந்துட்டு அந்த பொட்டேட்டோ, சொரக்காய், தென் உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே கொஞ்சமாக எடுத்து அரைச்சி அதையுமே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் திக்காக கிடைக்கும். அதில் கூடவே தேங்காயை அரைச்சி ஊற்றி குழம்பு ரெடி பண்ணியாச்சு. அன்றைக்கி சாதம், கத்திரிக்காய் ஃப்ரை, தென் குழம்பு அதுதான் அன்றைக்கி லஞ்ச்.